த ஆல் நியூ ரெனோ கைகர்ல காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் இல்லைங்க, மெக்கானிக்கல் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் பம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. சில்வர் ஃபினிஷ்ல வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்ல பிளாக் ஸ்லாட்டட் கிரில் வந்து கொடுத்துறாங்க வித் குரோம் ஸ்ட்ரைப்ஸோட வந்து ஸ்லீக்கான எல்இடி டிஆர்எல்ஸ் பிளஸ் ட்ரைபாட் எல்இடி ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துறாங்க. 16 inch டியூவல் டோன் அலாய்ஸ் வந்து கொடுத்துறாங்க வித் ரெட் பிரேக் கேலிபர்ஸோட வந்தது. மேலேயே பார்த்தோம்னா டர்போ பேட்சிங் இங்கே கொடுத்துறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைட்ஸ் கொடுத்துறாங்க. 50 kg வரைக்கும் இதனால கேரி பண்ண முடியும். ரியர்ல டெயில் லேம்ப்ஸ் வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ரியர் பம்பர் வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட்லேயே அதிகமான 405 liters ஆஃப் பூட் ஸ்பேஸை ரிட்டைன் பண்றாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்தவரை இங்க வந்து ஒயிட் அண்ட் கிரே கலர் டியூல் டோன்ல வந்து கொடுத்துறாங்க. லெதரேட் சீட்ஸ் வித் எல்லோ ஸ்டிச்சிங்கோட வந்துருது. ரெனோ பேட்சிங்கோட கொடுத்துறாங்க. 8 inch and 7 inch டியூல் டிஸ்பிளே வந்துருது. வயர்லெஸ் சார்ஜிங் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்துருது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. மல்டி வியூ கேமரா தான் இதில் வருது. 360 டிகிரி கேமரா கிடையாது. ஒவ்வொரு கேமராவையும் பார்த்துக்கலாம், தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைமா வென்டிலேஷன் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் சீட்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தோம்னா க்ளோ பாக்ஸ் வந்து டியூவல் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துறாங்க. 29 liters ஆஃப் ஸ்பேஸ் வந்து இதில் இருக்கு. செக்மெண்ட்லேயே அதிகமான லெக் ரூம் இந்த கார்ல தான் இருக்கு. 222 mm ஆஃப் லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து இந்த கார் கிடைக்குது. பிளஸ் ஃபிளாட் ஃப்ளோர் இந்த கார்ல வந்துருக்கு. ஸோ இந்த காரோட சேசி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால காரோட வெயிட்டுமே குறையுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 50% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் இந்த டைம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ பில்லர், பி பில்லர், சேசியோட பேஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் கிராஷ் ஆகும்போது சேசி வந்து அதிக எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இங்கே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா கால் டேஷ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்ஜின் சவுண்டு, வைப்ரேஷனு, அப்புறம் பின் நாய்ஸ் எதுவுமே வந்து கேபின்குள்ள ஃபில்டர் ஆகி போகாது அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஜின் பொறுத்தவரை சேம் ரெனோ நிசான் பார்ட்னர்ஷிப்ல இருக்க அதே 1 liter 3 cylinder இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. டர்போலையும் வருது, என்ஏ பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஆனால் இந்த டைம் இன்ஜின்ல வந்துட்டு சிலிண்டர் போர் திக்னஸை கம்மி பண்ணி மிரர் போர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இன்ஜினோட வெயிட் குறையுது, ஹை எஃபிஷியன்ட் ஆகுது, பிளஸ் வந்துட்டு ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன்னுமே பெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சேஃப்டி பொறுத்தவரை 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுத்துறாங்க. 21+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கூடவே கொடுத்துறாங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் 2 புது கலர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 7 டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இந்த கார் வருது. ஸோ இது வந்து ஓயாசிஸ் எல்லோ கூடவே கிரே வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட பிரைசிங் பார்த்தோம்னா 6.29 lakhல இருந்து 11.29 lakh வரைக்கும் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பா டர்போ இன்ஜின் வேணும்னா 10 lakhல இருந்து பிரைசிங் ஆரம்பிக்குது.